சாப்பிட்டு முடிச்சிட்டோம்பா. அந்த பொண்ணு எடுத்துட்டு வரேன்னு போச்சு காசை. எங்க சேரெல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சா? எல்லாமே இங்கதான் இருக்கு. காசு குத்தோன்னு இந்த பொருள் மேல கை வைக்கணும், அது வரைக்கும் கிடையாது. பாட்டி பாட்டி, காசு எடுத்துட்டு வந்துட்டேன், இந்தாங்க. மா, உனக்கு ஒருத்தமா வெயிட் பண்ணியிருந்தேன், குடு குடு. இந்த காசை வாங்கிட்டு நான் வேற இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இந்தாங்க பாட்டி காசு. என்னம்மா 2000 ரூபாவை எடுத்துன்னு வந்துக்கிற? காசு இல்லையே என்கிட்ட, சில்லறையே. என்னது, யாருமே இல்லைன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு கேவி வந்து உக்காந்துக்குது. இந்த கேவி எப்படி நாடு கட்டுறது? கையில வேற 2000 ரூபாய் வச்சுக்குது. இந்த ரெண்டு பொம்பளைங்களும் இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? சரி, விலை கேட்குற மாதிரியே போய் கேட்டு அந்த காசை அப்படியே லவுட்டிப்போம். பாட்டிமா, பாட்டியே, இந்த ஐட்டம்லாம் எவ்வளோ? இந்த ட்ரை சைக்கிள்லாம் எவ்வளோக்கு எடுத்துன்னு வந்த? ஏன்பா உன்னை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரியே இருக்கிற, என்ன சொல்லு? இல்ல பாட்டி, இது எவ்வளோன்னு கேட்டேன் வாங்கறதுக்கோசம். உன் மூஞ்ச பார்த்தா தெரியாது வாங்குறியா இல்லையான்னு. என்ன வேணும் ஃபர்ஸ்ட் சொல்லு. உன்னை பார்த்து நான் எவ்வளவு பேரை பார்த்துருப்பேன். இல்ல பாட்டி, இந்த குடம் தான் வேணும். குடம் எவ்வளவு ரேட்டுன்னு சொல்றியா? குடமா? குடம் வந்து 180 ரூபாய். 180 ரூபாவா? கையில என்ன பாட்டி, 2000 ரூபாய்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே. என்னது 2000 ரூபாய் செல்லாதா? ஆமா பாட்டி, 2000 ரூபாய் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? என்னது 2000 ரூபாய் செல்லாதா? யார் நீ? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாட்டி உஷாரா இருங்க, அந்த ஆளை பார்த்தா பயமா இருக்குது. ஏதாவது எடுத்துட்டு போயிட போறான். நாங்க பாருங்க, உங்க பொருள் எல்லாம் கரெக்டாகுதான்னு பாத்துக்கோங்க. எதையாவது எடுத்துட்டு போயிட போறான் அந்த ஆளு, சரிங்களா? என்ன இவ கண்டுபிடிச்சிட்டா போலியே. நான் பொருள் எடுக்க வரல, அந்த கேவி கையில இருக்கிற காசை தான் எடுக்க வந்துக்கிறேன்னு தெரியாது. சரி, பொருளை தான் அவன் கவிப்பாங்க, அப்படியே அசால்ட்டா எடுத்துட்டு போக வேண்டாம். பாட்டி பாட்டி பாருங்க, அங்க இங்க நவுந்து நேக்குறான். அச்சக்கா, பாட்டி பாட்டி பிடிங்க பிடிங்க, அந்த ஆள் ஓடுறான் பாருங்க, ஓடுறான் பாருங்க, பிடிங்க பிடிங்க. அச்சோ, என் கையில இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானே. ஐயோ, நான் வேற 2000 ரூபாய் கொடுத்து போல அதிகமா கொடுத்தனே. பாட்டி என்ன பண்றது இப்போ? அவன் ஓடியே போயிட்டானே. ஐயோ, என் காசு போச்சே. பாட்டி, நீ என்கிட்ட 300 ரூபாய் கேட்ட, நான் 2000 ரூபாய் கொடுத்த சில்லறை தருவேன்னு. ஒழுங்கா என்கிட்ட சில்லறையாவது கொடுத்துருக்கணும். நீ மாடர்ன் பேப்பர் பேன் வச்சுருந்த பாரு, அவன் காசு எடுத்துட்டு போயிட்டான். அவனை நான் எங்கன்னு போய் தேடுவேன் பாட்டி? அந்த பையன் தானே நல்லா தெரியுமா? இரு இரு, போய் வாங்கின்னு வந்துடலாம், சரியா? என்னது வாங்கின்னு வந்துடலாமா? ஐயோ, என் வீட்டுக்கார் வந்தா என்னை திட்டுவாரே, நான் என்ன பண்றது? ஐயோ கேள்வி, எல்லாம் உன்னால் தான் வந்துச்சு, என் காசு இப்ப போச்சு போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லிடுங்க, பாய். ஐயோ, அவன் காசு எடுத்து ஓடுறானே. பாட்டி, நீ அதை பிடிக்கவே மாட்டியா? எப்படியோ உக்காந்துக்கிற சிலையாட்டம். ஐயோ, என் வீட்டுக்காரர் எனக்குன்னு காசு கொடுத்தாரு அந்த 2000 ரூபாய். ஐயோ, போச்சே போச்சே போச்சே. ஏம்மா கம்னூர்மா, நானே 2000 ரூபாய் 300 ரூபாய் போச்சேன்னு பாத்துன்னு 300 ரூபாய் போச்சா? கேவியே, நான் 2000 ரூபாய் குத்துட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட வாங்கினது 300 ரூபாய். அது கூட இந்த பொருள் எல்லாம் இங்கதான் கிடக்குது. என் அண்ணாமட்டா 2000 ரூபாய் போச்சு. என் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொன்னா நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஆள் வேற என்ன என்ன பண்ணுவான்? ஐயோ, என்னம்மா உங்க வீட்டுக்காரர் மேல இருக்கிற பாசம் குறையுது? வீட்டுக்காரர் மேல இருக்கிற பாசம் குறையுதா? இந்த வாரம் ஃபுல்லாவே இதை வச்சுதான் ஓட்டிக்க சொல்லிக்கிறாரு. அந்த 2000 ரூபாய் அந்த ஆள் தூக்கிட்டு போயிட்டான், எங்க போயிட்டானே தெரியலையே. அப்பாடி, அந்த கேள்வி கிட்ட இருந்து எப்படியோ காசு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்ப அந்த காசை எங்க எடுத்துட்டு போறது? ரொம்ப டயர்டா வேற இருக்கு, ஓடி ஓடி. எங்க எடுத்துட்டு போலான்னே தெரியலையே எனக்கு. என்ன பண்ணலாம்? அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல மேல மொட்டை மாடில போய் படுத்துக்கலாம். பரவாயில்லையே, இந்த வீடெல்லாம் பூட்டிக்குது, ஆனா இந்த வீடு மட்டும் திறந்துக்குது. இந்த வீடு தான் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு உள்ள போய் படுகிறதுக்கு. காலியா இருக்கு, உள்ள யாருமே இல்ல போல. நம்ம போயிடலாம் உள்ள. என் வீட்டுக்காரர் எனக்கு காசு கொடுத்ததை காணுமே, என்ன பண்றது இப்போ? என்ன வர திட்டுவாரு. சரி, வீட்டுக்குள்ள போய் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அவர்கிட்ட, காசு திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மாலாக்கா, மாலாக்கா, நான் கூப்பிடுறது யாருக்குமே கேட்காது. சரி, நான் வீட்டுக்குள்ள போறேன். ஹை, இந்த வீடு என்ன இவ்வளோ சூப்பரா இருக்கு? இவ்வளோ பெரிய ஹாலா? பார்க்க சின்ன வீடு மாதிரி இருந்துச்சு, ஆனா யாரும் இருக்காங்க போலியே. சரி சரி, எங்கேயோ போயிருக்காங்க போல. அதுக்குள்ள ஒரு தூக்கத்தை போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். சோஃபாலாம் சூப்பரா தான் போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் இப்படியே உக்காந்துருவான். வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும். ராஜா மாதிரி இருக்கிற பாரு, நான் அதில் உக்காந்தோடனே.
எப்படியோ அந்த கேள்வி கிட்ட இருந்து வாங்கி எடுத்துன்னு வந்தாச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. இந்த வீட்லயே அப்படியே மேல மொட்டை மாடி எங்கேயா காலி இருந்துச்சுன்னா யாருக்கே தெரியாம அப்படியே போய் உக்காந்துடணும். எவ்வளவு சூப்பரா இருக்கு. உள்ள பெட் இருக்கு போலியே. உள்ள பெட்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான். சரி, உள்ளதான் போய் பார்ப்போமே எப்படி இருக்குதுன்னு. ஹை, இதுதான் கட்லா. சரி சரி, ஏசியை போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்போம் ஜாலியா. இது என்ன, எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு இந்த கட்லு. ஓ, இந்த வீட்டுல இருக்கவங்களாம் ரொம்ப குள்ளெல்லாம் இருப்பாங்க போல. சரி சரி, கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படியே. வீட்டுக்காரு வந்தா திட்டுவாரு. பசங்க விடுற டைம் வேற ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எப்படி இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்குள்ள அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். என் போனை எங்க வச்சேனே வேற தெரியலையே. ஃபோன் இங்க இருக்கா? நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் இந்த ஃபோன் எங்க இருக்குன்னு. சரி சரி, எடுத்து அவர்கிட்ட ஒரு ஃபோனை போட்டு சொல்லுவோம். அப்பாடி, ஃபோனை போடலாம். இந்த நம்பர் போடுறதுதான் தலைவலி. ஃபோனை வர திருப்பி வச்சு ரிங்கு போது. ஏங்க, நான் 2000 ரூபாவை தொலைச்சிட்டேன். நீங்க காலையில கொடுத்துட்டு போனீங்கல்ல, ஒரு வாரத்துக்கு தேவையானது பொருளை வாங்கிக்கோன்னு. நான் எல்லா காசையும் தொலைச்சிட்டேங்க. திட்டிட்டு போன வைன்றாரு. சாயங்காலம் வந்தா திட்டுவாரு. நான் என்ன பண்றது? ஐயோ, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைம் வேற ஆயிடுச்சு. என்ன பண்றது? அம்மா, 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 நான் வந்துட்டேன். இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு பிளே ஸ்கூல்ல, தெரியுமா? என் ஃப்ரெண்டு சூப்பரா விளையாடிட்டு இருந்தா. வந்துட்டியா? சரிம்மா, நீ போய் உள்ள ஒரு ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகேம்மா, அதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேம்மா நானு. இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டு வந்து ஏதாவது மம்மு வாங்க சொல்வாளே, என்கிட்ட வேற காசு இல்லையே. அம்மா, அதை வந்துருவேன் சீக்கிரமா. அம்மா அம்மா, உள்ள யாரோ ஒரு அங்கிள் படுத்துட்டு இருக்காங்க. யாருமா? அண்ணனா? ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா அவங்க அப்பாவை பார்க்க? எனது உள்ள ஒரு அண்ணா இருக்காரா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, உள்ள ஒரு அண்ணன் இருக்காங்க. வாங்களே போய் பார்க்கலாம். யார் அது இந்த டைம்ல எங்க வீட்டுக்குள்ள வருது? ஐயோ, ஆமால, கதவை வேற திறந்து போட்டு படுத்திருந்தால. சரி சரி, யாருன்னு போய் பார்க்கலாம். வாடி. அம்மா, நான் சொன்னேன்ல, இந்த அங்கிள் தான். எவ்வளவு சூப்பரா படுக்கிறாங்க. ஆனா ஏமா கொரட்டு சத்தம் கேக்குது? இவன் தான் என் காசு எடுத்துட்டு போகணும். அப்பாடா, கிடைச்சிட்டான். சரி, இவனை இதுக்குள்ளேயே வச்சு பூட்டிடணும். பூட்டினாதான் என் வீட்டுக்கார் வந்தா கரெக்டா இருக்கும் கொடுத்து விடுறதுக்கு. அப்பதான் 4 அடி போட்டு இவன் கிட்ட இருக்கிற காசெல்லாம் நம்மளால வாங்க முடியும். இரு, அனு, போய் சீக்கிரமா பூட்டு எடுத்துட்டு வா போ. அம்மா, இந்தாங்க பூட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்கம்மா, அந்த அங்கிளை வச்சு பூட்டிடுங்க. நம்ம திருட்டம் போலீஸ் விளையாட்டு விளையாடுறோமோ ஜாலி. இந்தாங்க சீக்கிரம் எடுத்துக்கங்கம்மா. வா, வெளியில போய் பூட்டிடலாம். அந்த ஆள் உள்ளே கிடக்கட்டும். மேல ரூம் எல்லாம் பூட்டிட்டு போயிடலாம். என்ன, சீக்கிரம் வா, வெளியே போலாம். ஓடியா. அம்மா, சீக்கிரம் போட்டுங்க. அம்மா, அங்க ஜன்னல் ஓப்பன் ஆயிருக்கு. அதுல தப்பிச்சு போயிடுவானாம்மா அவன். சீக்கிரமா பூட்டுங்கம்மா. அந்த அங்கிள் உள்ள வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாமா. அதுல எல்லாம் அவன் வர முடியாது. அவன் ரொம்ப குண்டா இருக்கிறான். அதுக்குள்ள வந்தானா அவன் மாட்டிப்பான். வெளியிலயே போக முடியாது. நான் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டேன். மாடியை கூட க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம இதை வச்சு பூட்டிடலாம். பூட்டிட்டோன்னு வச்சுக்கோ, அவன் எங்கேயுமே போக மாட்டான். என் கையில இருக்கிற காசும் நம்ம கையில வந்துடும். அந்த ஆயா கிட்ட போனதே தப்பா போச்சு. இரு, ஃபர்ஸ்ட் நான் அந்த பூட்டை எடுத்து பூட்டுறேன். அந்த ஆள் எங்க போயிடுவான் என்னை விட்டுட்டு. என்கிட்டயா ஏமாத்துறான் அவன். நான் இன்னைக்கு பூட்டாம விடவே மாட்டான் அவனை உள்ள வச்சு. சரி, இந்த பூட்டே சரியில்லை. அடியே, வேற பூட்டு இருக்காடி? இல்லம்மா, இரு. பூட்டு போடு. என்னடி, போடவே முடியல, ரொம்ப டைட்டா இருக்குடி. போது உள்ள போயிடுச்சு. அம்மா, ஒழுங்கா போடுங்கம்மா. இருடி, உள்ள போடுறேன் ஒழுங்காவே. போட்டாச்சு. எதோ போட்டு வச்சிருக்கீங்கடி பசங்களா. அப்படியே லாக் பண்ணிட்டேன். எப்படியோ லாக் பண்ணிட்டேன்டி. அந்த ஆள் நம்ம வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டான். அப்பாடா, இப்பதான் எனக்கு நல்லா நிம்மதியா இருக்கு. அக்கா வந்தா என்ன பண்றது? உள்ளதான் இருக்கு அவளோட ட்ரெஸ் எல்லாமே. என்ன பண்ணலாம்? மாமா, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஜாலியாக நாங்கள் வெளியிலே விளையாடுறோம்மா. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் உள்ளே போகாதீங்க. அப்பா வந்த பிறகு நம்ம உள்ளே போகலாம். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். அப்பா வந்த பிறகே நம்ம உள்ளே போகலாம்.
ஓகேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே சேர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.